நிறைய ஆற்றுல வெண்ணெய் சாப்பிட்டு உனக்கு உடம்பே ஒத்துக்க மாட்டேங்கிறது. அதனால் அம்மா சொல்லியிருக்கா வெண்ணெய் வேண்டான்னு. இந்த மாமி யோசிச்சா, இது பெரிய பிள்ளை, இதுங்கிட்ட எப்படியா கொடுத்துடணும், இல்லாட்டா எப்படியும் மொத்தமும் போடுன்னு தெரியும். அதனால் அம்மா சொன்னால் கூட இருக்கட்டும்டா, நீ இதை வாங்கிக்கூடா, நீ வேண்டாம், நான் உனக்கு எத்தனை ஆசையோடு கொடுக்குறேன், இந்தா நீ உள்ளே எல்லாம் வந்து நீ இன்னொரு ஆற்றுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம், நீ எங்காத்துக்கும் வர வேண்டாம், இந்த வெண்ணெயை கையில் வாங்கிக்கோ, நான் கொடுக்குறேன், வாங்கிக்கோ, வாங்கி நீ சாப்பிட்டுட்டு சமுத்தாக போயிடுவியான் அப்படின்னா. நீ இப்படி பார்த்தான் கண்ணன். என்னடா பார்க்குற அப்படின்னா, இல்லை மாமி தினம் இது மாதிரி தருவங்களா, இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமா அப்படின்னா. மாமி பார்த்தா அப்படி ஒரு பிளானே இல்லை மாமிக்கு. சரி வேறு வழியில் இப்படி செஞ்சுடலாம் போல இருக்குது, இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது. சரிடா, நீ தினம் 6:30 மணிக்கு காத்தாலும் இந்த பக்கமாக வருவியான், நான் உனக்கு வெண்ணெய் கொடுப்பேனா, என் கண்ணனோ இல்லையோ நான் கட்டாயம் கொடுப்பேனா. போங்க மாமி, நீங்கள் இப்படி தான் சொல்லுவங்க. இல்லைடா கட்டாயம் கொடுக்குறேன் உனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அரை குறையாக வாங்கி வாயில் போட்டு, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்களேங்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன், எனக்கு என்னமோ வேண்டாம், நீங்கள் சொல்கிறீங்களேங்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். கண்ணன் சாப்பிட்டுட்டான். அப்பா இப்போ தான் நிம்மதியாச்சு. கண்ணன் கிளம்பி வெளியில் போயிட்டானாங்கிறத பார்த்துட்டு நேரம் உள்ளுக்குள்ளே வந்து முதல்ல அந்த கதவை சாத்தி தாழ்பாலை போட்டு உள்பக்கம் தாழ்பால் போட்டான். ஒரு பூட்டை வேறு பூட்டிட்டான். பூட்டை ஆட்டி பார்த்துட்டான். ஏன்னா இந்த பையன் எப்படி வேணால் வருவான் அப்படின்னு நன்னா ஆட்டி பார்த்துட்டு நிம்மதியாக தூங்கலாம், வெண்ணெய் நன்னா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா வெண்ணெயை காணும், பானையே காணும். வெண்ணெய் இல்லாட்டா பரவாயில்ல, இத்தனை நாளாக வெண்ணெய் மட்டும்தான் காணாத போயிருந்தது, பானையே காணும். எங்கே போச்சு இந்த பானை, எங்கேயா மாற்றி வச்சுட்டோமா என்ன அப்படின்னு பார்த்தா கீழெல்லாம் வெண்ணெய் சிந்திருக்கு. எங்கே சிந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அடராமா பழக்கடை கதவை தாழ்ப்பா போட மறந்துட்டேனே, இதை பண்ணுவா அதை தாப்பா போட போகிறது, அதை மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பிக்கு பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன். எனக்கு வேண்டாம் மாமி, நான் எப்படி வேண்டியிருக்கோம், ஒரு பல்லா சாப்பிட்டுட்டு வந்தப்புறம். கேட்டு வாங்கிறது கிடையாது கிருஷ்ணாவதாரத்தில், அடித்து எடுத்துக்கிறது. நம்ம மனசே எல்லாம் வெண்ணெய் மனசு தானே. கிருஷ்ணாவதாரம் ஆனப்புறம் பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நம்ம மனசே எல்லாம் தானா அபகாரம் பண்ணிக்கிறான், எடுத்துக்கிறான். ஹிருதயமபி முஷித்வா ஹர்ஷ சிந்தௌ ன்யதாஸ்த்வம், நாராயண பட்டத்தில் சொல்கிறார். தவததிகிருதமோஷே கோஷயோஷா ஜனானாம் அபஜத ஹிருதி ரோஷம் நாவகாசோ நசோகः ஹிருதயமபி முஷித்வா ஹர்ஷ சிந்தௌ ன்யதாஸ்த்வம். இந்த குழந்தை வந்து வெண்ணெய் எடுத்துன்னு போச்சு அப்படின்னா ரோஷம் வரணும், இந்த குழந்தைய கோபிச்சுக்கணும், இல்லை கோபம் இல்லை சோகம் வரணும், ஐயோ ஒரு பானை வெண்ணெய் போச்சேன்னு கஷ்டம் இருக்கணும். யாருக்கும் வந்தது இல்லையா, எல்லாரும் பெருமையோடு தான் சொல்கிறான். கண்ணன் எங்காத்துக்கு வந்தான் வெண்ணெய் எடுத்துன்னு போனான்னு பெருமை தான். இந்த பெருமையை சொல்கிறதுக்கு தான் யசோதாமா வாத்துக்கு போகிறா. எல்லாரும் எங்காத்துக்கு எடுத்தான் இதுக்கு தான் கியூ அவாத்தில். எங்காத்துக்கு கண்ணன் வந்தான் வெண்ணெய் எடுத்துன்னு போனான்னு சொல்கிறதுக்கு ஒரு கியூ அப்படி, அது ஒரு பெருமை. ரோஷம் இல்லையே, சோகம் இல்லையே. ஏன் இல்லைன்னு கேட்டால், ஹிருதயம் அவாக்கிட்ட இருந்தால் தானே அதில் ரோஷமும் சோகமும் வரும். வந்தால் மனசை எடுத்துட்டானே, வெண்ணெய் எடுக்கிறது இல்லையே, மனசு தானே எடுக்கிறது. மனசை எப்படி எடுக்கணும் தான் பார்த்துட்டு இருக்கான். கெண்டையொன் கண் மடவாள் உறுத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவேன் என்று கள்ள விழியை உழித்து பூக்கும். இந்த கீழையகம் மேலையகம் கீழையகம் அப்படியே கிராமங்கள்லாம் பிரிப்பா. இது மேலண்ட பக்கம், இது கீழண்ட பக்கம்னு ஆங்கள்லாம் பிரிப்பா. கெண்டையொன் கண் மடவாள் ஒருத்தி, ரொம்ப அழகான பெண் ஒருத்தியாம், கண்ணே ரொம்ப அழகாக இருக்குமா. அவள் கீழையகத்தில் உட்காந்து தயிர் கடைஞ்சின்னு இருக்கா. கீழையகத்து தயிர் கடைய கண்டு, இவன் மேலே பக்கம் இப்படி போயின்னு இருக்கான் கண்ணன். இப்படி போயிட்டா இங்கே ஏதோ தயிர் கடையிற சத்தம் கேட்டுதே. காசும் பிறப்புறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து வாசன் நறுங்குட லாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்கறதேன்னு பார்த்தான் கண்ணன். இவத்தில் ஏதோ விசேஷம் போல இருக்கு, ரொம்ப நாடியாக தயிர் கடையிறா. அப்படியே நேராக அங்கே போனால் அவள் அம்மா இந்த பெண்ணை மாத்திரம் தயிர் கடையை சொல்லிட்டு போயிருக்கா. அவள் அம்மா அண்ணா தயிர் கடைன்னு. சின்ன குழந்தை பாவம், சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்துவா. ஆயர் குலத்தில் அவள் தர்மம் அது. சின்ன வயசுலேருந்தே தயிர் கடையணும்.
கிழையகத்து தயிர் கடைய கண்டு. கண்ணன் பார்த்தான், உள்ளே யாருமே இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அம்மா எங்கே போயிருக்கான்னா யமுனைக்கு குளிக்க போயிருக்காருன்னு. அப்பா எங்கே போயிருக்காருன்னா மாடு மேற்க போயிருக்காருன்னு. பொத்துன்னு குதிச்சாங்க வந்து. கிழையகத்து தயிர் கடைய கண்டு அங்கே போய் எட்டி பார்த்தான். என்ன தயிர் கடைஞ்சின்னு இருக்கியா அப்படின்வா. சில பேர் அப்படி தான் கேட்பா, என்ன சார் பேப்பர் படிக்கிறீங்களா அப்படின்வா. என்ன அர்த்தம் கேட்டால் எனக்கு பேப்பர் கொடுங்கன்னு அர்த்தம். அது மாதிரி தயிர் கடைஞ்சின்னு இருக்கீங்களா அப்படின்னா எனக்கு தயிர் கொடுந்தான்னு அர்த்தம். எனக்கு வெண்ணெயை கொடு. என்ன வெண்ணெய் கடைஞ்சின்னு இருக்கியா அப்படின்னு. அவள் பார்த்தா, என்ன பார்த்தா எப்படி தெரியுறது? வெண்ணெய் கடைஞ்சிருக்கா மாதிரி தெரியுதா? என்ன தயிர் இல்லை. ஐயோ பாவம், தனியாக உட்காந்து கடைஞ்சின்னு இருக்கே, உனக்கு கையெல்லாம் வலிக்குமே. உங்கள் அம்மா உன்னை போய் இப்படி பாடுபடுத்துகிறாளே, அதை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. உன் கஷ்டமெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீ கஷ்டப்படாத, நீ கொஞ்சம் தள்ளிக்கோ. ஒல்லை நானும் கடைவேன். நானும் கடைவேன், நான் தயிர் கடையிறேன், நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ, நான் தயிர் கடைஞ்சி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னா. உன்னை பற்றி எனக்கு ரெண்டா தெரியும். ஆமாம், உனக்கு தயிர் கடைய தெரியுமோ? கடைய தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டான். கண்ணன் சொன்னான், பார்க்கடலையே கடைஞ்சவன் நான் தான். அவள் ஏதோ அரைக்குறைய கதை கேட்டிருக்கா. பார்க்கடலை மகாவிஷ்ணு கடைஞ்சார் அப்படின்னு ஏதோ கதை கேட்டிருக்கா. இவ பார்த்தா, சரி இவனு ஏதோ அரைக்குறைய கதை கேட்டிருக்கான் போல இருக்கு, அதனால் பார்க்கறே நான் கடைஞ்சான் அப்படின்னு நான் கடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஒல்லை நானும் கடைவேன். என்ன நீ எனக்கும் கடை தெரியும், நீ கொடுத்து தான் பாரு என்று கள்ள விழியை விழி சரி அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னா, கள்ள விழியை விழித்து பூக்கு. அவ்வளோ ஒரு பார்வை பார்த்துட்டே கடைஞ்சானே அதில் விட்டவனாயிட்டான். வார்முகம் வேட்ப செவ்வாய் துடிப்ப, அப்படி தலையெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைகிறதான், வாயெல்லாம் துடிக்கிறதான், உடம்பெல்லாம் வேர்க்கிறதான், கள்ள விழி பார்த்துட்டு இருக்கானா. அதை பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறா, இந்த தயிர் கடைஞ்சாச்சுங்கிறது இல்லை, எவ்வளோ அழகாக கடையிறான், எவ்வளோ அழகாக கடையிறான் அப்படின்னு அதையே பார்த்துட்டு இருக்கா. கண்ணன் பார்த்தான், தயிரை கடையிறோமோ இல்லையோ அவன் மனசை கடைஞ்சாச்சு இல்லையா, அது போரும், அது கிடைச்சாச்சு இல்லையா, அதுதான் முக்கியம். கடலே கடலே அப்படிங்கிற ஆண்டாள் கடல்கிட்ட போய், சமுத்திரத்துக்கிட்ட போய், கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து. உன்னை போய் ஒருத்தன் கடைஞ்சான் இல்லையா, கடலை போய் யாராவது கடைய முடியுமா? ஆனால் உனக்குள்ளேயும் ஒரு மலையை போட்டு உன்னை போட்டு கடைஞ்சானே ஒருத்தன், அவன் தான் என்னை போட்டு கடைஞ்சிட்டு இருக்காங்க. கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு என்னையும் உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுக்கின்ற மாயருக்கு அப்படிங்கிறார். அந்த மாதிரி தயிர் கடையிறது. அதனால் எல்லா காரியமுமே அப்படியே தானாக அபகாரம் பண்ணுறது. அதனால தான் பாகவதம் ஆரம்பத்திலேயே சத்யோ ஹிருத்யவருத்தியதே அப்படின்னு வரும். நாம் பிடிச்சி மனசில் இருத்த வேண்டாம். கண்ணனை தியானம் பண்ணணும் நாம் நினச்சிக்க வேண்டாம். இந்த கதையெல்லாம் கேட்டால் கட்டாயம் கண்ணன் தானாக ஓடி வந்துடுவானா மனசுக்குள். கேட்கும்போதே வந்துடுவான். நமக்கு கேட்டுருக்கும் போதே கண்ணன் இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கான். ஆற்றுல என்ன ஆச்சோ அப்படின்னு நமக்கு தெரியாது, சொன்னால் தான் தெரியும். ஏன்னா உள்ளுக்குள்ளே கண்ணன் தானே இருக்கான் இப்போ. அதுதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய தனி பெருமை. ஜெயந்தி அதான் ஜெயிக்கிறான் நம்மளை. எத்தனை கவலைகளோடு கூட நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நாள் எனக்கு சொந்தம், நீ இங்கே உனக்கு சொந்தம் இல்லை, கொஞ்ச நாள் எனக்கு சொந்தம், முடிஞ்சால் இதையே நினச்சிட்டு போனால் அப்புறம் கண்ணனுக்கே சொந்தம். இவன் மாதிரி ஆச்சாரியால் இருந்தால் ஸ்ரீ ஜெயந்தி முடிக்கிற வரைக்கும் கண்ணனுக்கு சொந்தம், உற்சவம் முடிகிற வரைக்கும். சத்யோஹிருத்யவர் அதான் ஜெயந்தி சம்பவம். ஜெயந்தி ஜெயத்துக்காக அந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதில் பகவான் வந்திருக்கானா. இன்னொரு அர்த்தம், இதுக்கு பல அர்த்தம் சொல்கிறா. அப்பைய தீட்சிதன் ஒருத்தர் நிறைய அர்த்தம் பண்ணிருக்கார். இதுக்கு பெரிய மகான். ஜெயந்தி சம்பவம்னா அவர் சொல்கிறார், ஜெயந்திக்கு உயிர் கொடுத்தவர் அப்படிங்கிற. அதாவது அந்த நாளை ஜெயந்தி ஆக்கினதே இவன் தான்டார். அதனால தான் அந்த நாளைக்கே ஒரு பெருமையாம். ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொன்னது கூட பின்னாடி கண்ணன் வரப்போகிறாங்கிறத வச்சு தான் அவன் சொல்லிருக்கலாம். அப்படின்னு பின்னாடி நடக்கிறது தெரியும் இல்லையோ, ஜோதிஷம் இல்லையோ, பின்னாடி நடக்க போகிறது தெரிஞ்சால் தானே ஜோதிஷம், இல்லாட்டா என்ன ஜோதிஷம். அதனால் கண்ணன் பின்னாடி வரப்போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அந்த தினத்துக்கு ஜெயந்தி அப்படின்னு பேர் வச்சுட்டான் அவள். இல்லாட்டா அப்படி ஒன்றும் அது பிரசஸ்தமான நாள் இல்லை. ஏதோ அஷ்டமி இருக்குது. அஷ்டமி யாரும் ரொம்ப விசேஷமாக சொல்ல மாட்டான். அஷ்டமி அன்றைக்கி ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு இருக்கா, யாத்திரை பண்ணக்கூடாதான் அஷ்டமியில்.
அஷ்டமியில் வேதாத்தியனம் பண்ணால் என்னன்னு கேட்டால், அஷ்டமியில் ஓதினால் ஆசானுக்கு ஆகாது அப்படின்ட்டா. இவன் அஷ்டமியில் படித்தானா அவன் ஆச்சாரனுக்கே ஆகாதான் அப்படின்னா எப்படிப்பட்ட தினம் பாருங்க அது. இவனுக்கு ஆகாதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இவன் ஆச்சாரியனுக்கே ஆகாதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் பார்த்து இந்த அஷ்டமிக்கே ஒரு கஷ்டமாயிடுது. அஷ்டமி கஷ்டமியாக மாதிரி நேராக பகவான்கிட்ட போய் என்னை போட்டு இப்படி பாடுபடுத்துகிறாள், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நடுநிலைமையாக இருக்கேன், என்னை போய் எல்லோரும் வெய்யிறா. அது என்ன நடுநிலைமையாக இருக்கேன் அப்படின்னா, ஆமாம் கிருஷ்ணபக்ஷன்னு ஒன்று இருக்குது. கிருஷ்ணபக்ஷத்தில் சந்திரன் குறைஞ்சுட்டே வருது, தேஞ்சுட்டே வருது. சுக்லபக்ஷன்னு ஒன்று இருக்குது, அதில் சந்திரன் கூடிகிட்டே வருது. ஆனால் இந்த கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் ரெண்டுலேயும் பாருங்க, இந்த நடுவில் அஷ்டமியில் கரெக்டாக இருக்கும். கிருஷ்ணபக்ஷத்துலேயும் சரி சுக்லபக்ஷத்துலேயும் சரி, அஷ்டமியில் கரெக்டாக பாதி சந்திரன் தெரியும், சுக்லபக்ஷத்துலையும் பாதி சந்திரன் தெரியும், கிருஷ்ணபக்ஷத்துலேயும் பாதி சந்திரன் தெரியும். நான் ரொம்ப நல்லவன் சார், நேர்மையே தவறாதவன், ஆனால் என்னை போய் எல்லாரும் இப்படி சொல்கிறா, இதுக்கு நீ தான் ஏதாவது வழி பண்ணு அப்படின்னா கண்ணன் பார்த்தான், கவலையப்படாத, அஷ்டமிக்கு சமமான திதியே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன். இனிமேல் குழந்தைகளுக்கெல்லாம் கூட்டு வச்சு திதிகளில் ஏதாவது ஒரு பெயர் சொல்லு அப்படின்னா கூட அஷ்டமி தான் தெரியும் எல்லாத்துக்கும், வேறு திதி பெயர் தெரியாது. பிரதமா த்விதீயா திருத்தீயா அப்படின்னு சொல்லு அப்படின்னா பாவம் வாயிலே நுழைய மாட்டேங்கிறது. பிரதமான்னு வாயில் நுழையாது, த்விதீயான்னு வாயில் நுழையாது. அஷ்டமின்னு சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியும், எங்காத்தால் பக்ஷணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிவிடும் குழந்தைகள்லாம். அதனால் வேறு எந்த திதியிலையும் பக்ஷணம் கிடையாது, அஷ்டமியில் மாத்திரம்தான் பக்ஷணம் வெண்ணெய் எல்லாம் இருக்குது. அதனால் பிரதமா திதி நாம் அப்படின்றார் தேசிகன். திதிகளில் பிரதமா ஆகிடுது, அஷ்டமிங்கிறது திதிகளில் முதல் ஆகிடுது. அதனால் அந்த நாளுக்கு ஒரு பெருமை, கிருஷ்ணன் வந்து எல்லாத்துக்குமே பெருமை சேர்க்குறான் இல்லையா, அதனால் அந்த நாளுக்கே ஒரு பெருமையை சேர்த்துண்டு அஷ்டமி திதியில் வந்து அவதாரம் பண்ணிட்டார். ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து அவதாரம் பண்ணிட்டான். ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துட்டான். ஆனால் நிறைய பேருக்கு இது புரியுறதில்ல. சில பேர் ஒரு எங்காத்தில் ஒருத்தர் இருக்கார், இந்த குழந்தை ரோஹிணியில் பிறந்தது, அந்த குழந்தைக்கு கண்ணன்னு பெயர் வைக்கணும் அப்படின்னா உடனே அவன் மாமா வந்து சண்டை போட்டார் அப்படின்னு. ரோகிணியில் கண்ணன்னா அப்போ நான் என்ன கம்சனாங்கிறார் அவர். ஏன்னா ரோகிணியில் குழந்தை பிறந்தால் மாமாவுக்கு ஆகாதுன்னு யாரோ சொல்லிட்டாளா அவருக்கு. ரோகிணியில் குழந்தை பிறந்தால் மாமாவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டா, அதனால் கண்ணன் பெயர் வைக்க வேண்டாம் அப்படின்னார். ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கோங்க, ஏதோ கம்சன் தான், நீங்கள் என்ன கம்சனா? கம்சன் ஒன்றும் இல்லையே, நீங்கள் கண்ணன் பெயர் வச்சு கண்ணா கண்ணான்னு கூட்டுன்றங்க நல்லாயிருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு கண்ணா பின்னான்னு பேசாதவங்க அப்படின்னுட்டு. அப்போது அஷ்டமிக்கும் ரோஹிணிக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பெருமையை கொடுத்துன்னு, வசுதேவருக்கு ஒரு பெருமை, தேவகிக்கு ஒரு பெருமை, ஆயிரக்குலத்துக்கு ஒரு பெருமை, அதுக்கப்புறம் எதுகுலத்துக்கு ஒரு பெருமை. எதுகுலம்லாம் எப்படி இருந்த குலம் தெரியுமா? எதுகுலம்லாம் ரொம்ப எதுகுலத்தில் அதை விரட்டி அனுப்பிச்சுட்டான். எதுகுலத்தில் இருக்கா மொத்த பேரையும் கம்சன், உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறது உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை விட்டே விரட்டி அனுப்ப எல்லாரும் எங்கெங்கேயோ மூலையில் அந்தந்த இடத்துல மூலையில் கிடைச்ச இடத்துல எல்லாரும் பரவி கிடக்கிறா. ஆனால் கண்ணன் பாவம் 12 வயசில் மொத்த பேரும் அந்த இடத்துக்கு திருப்பி மதுரைக்கு கூட்டின்னு வந்து உட்காந்து வைக்கிறான் எல்லாரையும். கண்ணன் காஷ்மீர்லேருந்து பண்டிதர்கள்லாம் போன மாதிரி வரல, எங்கெங்கேயோ போயிட்டான். எல்லாரையும் கூட்டி வச்சு மறுபடியும் அந்த இடத்துல உட்காந்து வச்சு உக்ரசேனருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி, அவர் பாவம் வயசானவர் உக்ரசேனர், எவ்வளோ வயசாயிடுத்து, அவ்வளோ வயசானவர் கூட்டு நீங்கள் தான் சக்கரவர்த்தின்னுட்டான் கண்ணன். இல்லைடா கண்ணா என்னால் முடியல, நான்லாம் முடியவே முடியாது, நீங்கள் தான் சக்கரவர்த்தி வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்துண்டு ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ குலசேகர அப்படின்னு ராஜா மார்த்தாண்ட உக்ரசேன மகாராஜர் பராக் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். உன்னை எல்லாரும் பராக் அப்படின்னு, நான் எதுக்கு எனக்குங்கிறார் பாவம் வயசான காலத்தில், எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு பிடிச்சி அவரை சிம்மாசனத்தை உட்காந்துச்சு, நீர் தான் ராஜா அப்படின்னு காதோடு போய் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பேசாமல் இருக்கேன், எதை பற்றியும் கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ ஒரு நாள்லேருந்து ஆரம்பித்து, நாள் நட்சத்திரலேருந்து ஆரம்பித்து, ஒரு குலத்துலேருந்து ஆரம்பித்து, அம்மா அப்பாலேருந்து ஆரம்பித்து, ஒரு சிறைச்சாலையிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் பெருமையை தேடி கொடுத்தான் பகவான். ஜெயந்தியை ஜெயந்தி ஆக்கினவன் எம்பெருமான். அதனால் ஜெயந்தி சம்பவம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், யார்கிட்டேருந்து ஜெயந்தி வந்ததோ அவன். ஜெயந்தியில் பிறந்தவன் இல்லை, ஜெயந்தியை பிறக்க வச்சவன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு அர்த்தம். அதெல்லாம் தானே ஜெயந்தியின் பெயர். உண்மையில் இதுக்கு தான் ஜெயந்தியின் பெயர், ஜோதிஷ சாஸ்திரப்படியும் இதுக்கு தான் ஜெயந்தியின் பெயர். அதுக்கப்புறம் மத்ஸ்ய ஜெயந்தி, கூர்ம ஜெயந்தி, வராக ஜெயந்தின்னு பஞ்சாங்கத்தை போட ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரீ ஜெயந்தி தான் ஜெயந்தி. அப்புறம் பஞ்சாங்கத்தில் மத்ஸ்ய ஜெயந்தி, கூர்ம ஜெயந்தி, வராக ஜெயந்தி எல்லாம் போட்டு கடைசியில் காந்தி ஜெயந்தி வரைக்கும் போட்டாவா. எல்லாருக்கும் ஒரு ஜெயந்தி ஒன்று போட்டாச்சு. ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி, ரெண்டு அர்த்தம். ஜெயந்தியில் பிறந்தவன்,
ஜெயந்தியை பிறக்க வச்சவன், ஜெயந்தியர்த்தம் அதாவது ஜெயிக்கிறதுக்காக, நம்மளையெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவன். இப்படி பல அர்த்தம். நம்மளை ஜெயிக்கிறதுக்கு நேராக வந்து பிறக்கணும்னு முதல்ல சொன்னேன் இல்லையா? சிலதெல்லாம் பிறந்தால் தான் நடக்கும். கம்சனை ஜெயிக்கிறதுக்கு பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்ச மகாராஜாவுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சங்கல்பிச்சா போருமே, வேறு ஒன்றும் வேண்டாமே. அவருக்கு ஆயுஷ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா சரி, அவளுக்கு ஒரு ஆயுஷ் இருக்கும் இல்லையோ, அது சங்கல்பத்தில் தானே நடக்கிறது. ஒத்தொத்திரி சம்மாரம் பண்ணுறதுக்கு பெருமாள் வர வேண்டிய அவசியம் இல்லை. பின்ன இங்கே என்ன கேட்டால், காப்பாற்றணும்னா பெருமாள் வந்தாகணும். அதுவும் நமக்கு இத்தனை லீலைகளும் இத்தனை கதைகளும் இத்தனை திவ்ய ரூபங்களும், ரூபந்தான் முக்கியம். தேசியின் 20 ஸ்லோகத்தில் சொல்கிறது 20 ரூபம். கண்ணனுடைய ரூபத்தை ஃபோட்டோ பிடிச்சி காமிக்கிறார் நமக்கு. அப்படியே கூட ஒரு எண்ணம் உண்டு, அந்த 20 நன்னா யாரையா கொண்டு நன்னா போட்டு தேசியின் 20 ஸ்லோகத்தில் காமிச்சு 20 ஸ்லோகத்தையும் போட்டு 20 சித்திரத்தோடு கூட அழகாக ஒரு எக்ஸிபிஷன் நடத்தும். அழகாக ஒன்று பண்ணணும். அது தியானமூர்த்தியாக எல்லாம் தியானம் பண்ணலாங்கிற தேசியம். அவரை தியானம் பண்ணுங்க. உலூக்கல பத்னான் இருக்காளையும் உரலில் கட்டி போட்ட கண்ணனை தியானம் பண்ணுங்கோங்கிற தேசிகம். உரலில் கட்டி போட்ட கண்ணன் இருக்காளையோ அவனை தியானம் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய கட்டெல்லாம் விடுபட்டு போகும். நம்ம சரீரத்தில் நம்ம சம்சாரத்தில் நமக்கு இருக்கிற கட்டெல்லாம் விடுபட்டு போகும். ஒன்று எடுத்து சொல்கிறார், ஒவ்வொரு ரூபத்தையும் எடுத்து சொல்கிறார் தேசிகம். இதை தியானம் பண்ணுங்க, இதை தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணுறதுக்கு தானே ரிஷிகள்லாம் கஷ்டப்பட்டுருக்கா. எதை தியானம் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கா. எந்த ரூபம் நமக்கு வேணும் அப்படின்னு நாமளும் பார்த்து தேர்ந்தெடுத்து, இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்து கண்ணனை சேவிக்கணுமேன்னு ஆசைப்பட்டு, கோபிலர்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ரிஷி, ஒரு மகரிஷி. அவர்கிட்ட பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு போய் சொன்னான். இவர் இந்த பக்கம் தெற்கு பக்கம் இருக்கார், தமிழ்நாட்டில் இருக்கார். கண்ணன் வந்து வடமதுரையில் அவதாரம் பண்ணியிருக்கான். பகவான் வந்து கிருஷ்ணனாக வடமதுரையில் அவதாரம் பண்ணான்ங்கிறது ரிஷிகளுக்கு தெரியும். பகவான் தான் அவதாரம் பண்ணியிருக்காங்கிறது. அதனால் ரிஷிகள்லாம் சொன்னான் கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான். அப்படியே அந்த கண்ணனை சேவிக்கணுமேன்னு ஆசைப்பட்டார். உடனே அந்த இடத்துல உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கண்ணனை சேவிக்கணும். கண்ணனை சேவிக்கணும்னா வடமதுரைக்கு தானே போகணும். ஆனால் ரிஷிகள் வழி தனி, நம்ம வழி மாதிரி கிடையாது. நாம் பைசா செலவிச்சுன்னு போவோம். ரிஷிகள்லாம் கண்ணன் இங்கே வந்து சேவை கொடுக்கட்டோங்கிற. ராமன் வந்து சேவை கொடுக்கலையேன்னா, தண்டகாரண்யத்தில் இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் ராமன் தானே வந்து சேவை கொடுத்தான் அப்படின்னு பரதன் கூப்பிட வந்த பரதனையும் திருப்பி அனுப்பிச்சுட்டு இவாளுக்கு வந்து சேவை கொடுத்துருக்கான். நீ போ, நான் வரேன் திருப்பி. இப்போ முதல்ல பாதுகை கொடுத்து திருப்பி அனுப்பிச்சிட்டு ரொம்ப சிரத்தையோடு கூட வந்து தண்டகாரண்யத்தில் 10 வருஷ காலம் ரிஷிகளுக்கு சேவை கொடுத்துருக்கான் ராமன். அதனால் கண்ணன் எனக்கு வந்து சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோபிலர் தபஸ் பண்ணார். தீர்க்காக ரொம்ப காலமாக தபஸ் பண்ணிட்டு இருக்க. கண்ணன் வந்து சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் நினச்சி ரொம்ப காலம் தபஸ் பண்ணார். ரொம்ப வருஷம் ஆச்சு. கடைசியில் ஒரு நாள் இப்படி கண்ணை திறந்து பார்த்தபோது அங்கே சில பேர் பேசிட்டு போயின்னு இருக்கான். என்ன விஷயம், என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு, கண்ணன் சீவைகுண்டத்துக்கு வெளியிட்டார் அப்படின்னு விட்டார். அவருக்கு அழுக வந்துருட்டு அட ஆரம்பிச்சுட்டார். கண்ணன் இங்கே வருவான், எனக்கு சேவை கொடுப்பான்னு நினச்சேன், ஆனால் கொடுக்காம கண்ணன் போயிட்டானேன்னு ஓன்னு அழ ஆரம்பித்தார். கண்ணா, என்னை விட்டுட்டு போயிட்டியே, எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? நான் பெரியவன் இல்லை, ஆனால் உன் கருணையை பார்த்தாவது எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஓன்னு அழற. அப்போது அவர் அழுதுன்னு இருக்கார். அப்போ கிருஷ்ணன் வந்து அசரீர் வாக்கில், நீர் சம்பகாரண்யத்துக்கு போங்கோ, அங்கே நான் சேவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே பிரசன்னம் ஆயிட்டார். பக்கத்தில் மகரிஷியெல்லாம் கை குளிக்கணும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு விட்டார். ஏன்னு கேட்டால், இத்தனை வருஷ காலம் 125 வருஷ காலம் பண்ண தபஸ் இருக்கும் இல்லையோ, அந்த தபஸ் வீண் போகலை. அந்த தபஸுக்கு பலனாக பெருமாளே வந்து சேவை கொடுக்குறேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு அந்த மகரிஷி சொன்னார். 125 வருஷ காலம் பண்ண தபஸுக்கு பலன் கொடுக்குறேன்னு சொல்லலை, கடைசியில் ஒரு 10 நிமிஷம் அழுதேனோ இல்லையோ அதுக்கு தான் பலன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். கண்ணான அழுதேனோ இல்லையோ அதுக்கு தான் பலன் கொடுக்குறேன்னு இருக்கான். பின்ன இத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த அழுகை வரத்துக்கு தான் தபஸ் பண்ணேன் இத்தனை நாள். அந்த அழுகை தபஸ் பண்ணால் தான் அழுகை வரும். இந்த அழுகை வரத்துக்கு தான் இத்தனை நாள் நான் தபஸ் பண்ணேன். தபஸுங்கிறது என்ன கேட்டால், கண்ணனோட சேரணும், யோகம் தானே இது. மனசினாலேயே கண்ணனோட சேர்ந்து 125 வருஷ காலம் கண்ணனையே மனசில் நினச்சிட்டு இருக்கவர், கண்ணன் திடீர்னு இல்லை அப்படின்னா அழுக வருது. யார் நம்ம மனசில் ரொம்ப இஷ்டமாக இருக்காளோ அவள் இல்லை அப்படின்னா நமக்கு அழுக வரும் இல்லையோ, அது மாதிரி கண்ணன் இல்லைன்னா அவருக்கு உடனே அழுக வந்துடுது அப்படின்னு. அந்த அளவு நெருக்கமாக இருக்கணும் மனசு. அப்போ தான் அது இல்லை அப்படின்னா அழத்தோணும் அப்படின்னு, கேட்டால் இல்லையா அப்படின்னு சொல்ல தோணும்.
அதனால் அதுக்கு தான் இந்த 125 வருஷ காலம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு தானா. சம்பகாரண்யத்துக்கு போனார். அங்கே போனால் கண்ணன் சேவை சாதிக்கிறார். அழகா பிரத்யாலீடஸ்திதிமதிகதாம் பிராப்த காடாங்கபாலிம் பஷ்சாதீஷன் மிலிதநயனாம் பிரேயசீம் பிரேக்ஷமாணஹ பஸ்திராயந்திர பிரணிஹிதகரோ பக்த ஜீவாதுரவ்யாத் வாரி கிரீடா நிபிடவசனோ வல்லவி வல்லபோ நஹா. சம்பகாரண்யத்துக்கு இவர் போனார்னா அந்த இடத்துல ஒரு பெரிய நதி ஒன்று இருக்குது, ஹரித்ரா நதியின் பெயர். மஞ்சளாக இருக்குமாம். அது கோபிகா ஸ்திரீகள்லாம் குளித்து அவளுடைய மந்தளமும் சந்தனமும் எல்லாம் கலந்து நதியே மஞ்சளாகிடுதான். அந்த நதி அவருக்கு பார்க்குறார். அந்த நதியில் கிருஷ்ணன் ராசக்கிரீடை பண்ணிட்டுருக்கான். உள்ள ஜலக்கிரீடை நடந்துட்டுருக்கு. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேவை சாதிக்கிறவன் இவருக்கு சேவை சாதிச்சு எப்படின்னு கேட்டால் ஜலக்கிரீடையாக சேவை சாதிச்சுட்டு இருக்கான். ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான் கண்ணன். நிறைய பெண்கள் இருக்கா, எல்லாரோடையும் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். அதில் ஒருத்தி அதான் இந்த கோபாலமிசி ஸ்லோகம் இது. பிரத்யாலீடஸ்திதிமதிகதாம் பிராப்த காடா. கண்ணன் என்ன பண்ணுறான்னா பஸ்திராயந்த ஒரு தோல் பை ஒன்று கையில் வச்சுட்டு இருக்கான். அது நிறையா ஜலத்தை எடுத்து வச்சுட்டு அதை போட்டு அடிக்கிறானோ நிச்சா. அதுலேருந்து பீச்சு அடிக்கிறது ஜலம். அது ஒருத்தி மேலும் பீச்சு அடிச்சுட்டு இருக்கான். பஸ்திராயந்திர பிரணீதகரா வாரி கிரீடா நிபிட வசனா. மெலிசா ஒரு வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கான். அந்த வஸ்திரம் மொத்தம் நனைஞ்சு போய் ஈரமாக உடம்போடு ஒட்டி இருக்குது. பக்கத்தில் அநேக பெண்கள் இருக்கா. எல்லோரும் ஏக வஸ்திரத்தோடு இருக்கா. பல வஸ்திரங்கள்லாம் கரையில் இருந்துட்டு இருக்கு. கண்ணன் இப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லாரோடையும் ஜலக்கிரீடு வேடிக்கையாக பண்ணிட்டு இருக்கான். பிரத்யாலீட ஸ்திதிமதிகை தான். அதில் ஒருத்தி ஒரு காலை இப்படி வச்சு இன்னொரு காலை இப்படி புல்லாங்குழல் வச்ச வேணுகோபாலன் மாதிரி மாற்றி வச்சுட்டு பிராப்த காடாங்கபாலிம். கண்ணன் பின்னாடி வந்து கண்ணன் எட்டி பார்க்குறாளா. பஷ்சாதீஷன் மிலிதநயனாம் பிரேயசீம் பிரேக்ஷமாணா. கண்ணன் அப்படியே ஓரக்கண்ணால் அவள் வந்திருக்காளா இல்லையா அவனுக்கு தெரியாமல் வரணும் பார்க்குறாவோ. ஆனால் அவள் வந்திருக்காளா இல்லையா அப்படின்னு கண்ணன் பார்த்துட்டு இருக்கான். பின்னாடி வராளான்னு எதுக்காக கேட்டான். இவன் இன்றைக்குமே பேசுகிறது ஒருத்தியோடு இருக்கும், ஆனால் பார்க்குறது வேறு ஒருத்தியாகும். என்றைக்குமே இது ஒரு வழக்கம் இவனுக்கு அப்படின்னு. ஏன்னா அவளுக்கும் மெய்யன் இல்லை அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்கிற. இவ கூட பேசின்னு இருக்கான். பேசுகிறது யார் கூட, இவ கூட. பார்க்குறது யார்கிட்ட அப்படின்னா வேற ஒருத்தியை பார்க்குறது. மனசில் யாருன்னா வேற ஒருத்தியான் அப்படின்னு. பேசுகிறது ஒருத்தி, பார்க்குற ஒருத்தி, மனசில் வேற யாரையோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடை கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து. அப்போ இன்னொருத்தி வந்தா என்ன கண்ணா அப்படின்னா, இத்தனை நாள் ஒன்றை தான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் வந்துட்டே 100 ஆயுஷம் உனக்கு என்ன, இத்தனை நாள் ஒன்றை தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பேதைக்கு பொய் குறித்து சொல்கிறது இவகிட்ட, இத்தனை ஒன்றை தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆனால் மனசில் வேற ஒருத்தி, இத்தனை ஒன்றை தான் நினச்சிருந்தேன்னு சொல்கிறது போய். அப்போது யமுனா நதி கரையில் ராத்திரி 10 மணிக்கு வரையா நம்ம ஆனந்தமாக கை கோத்துன்னு சந்திரனை பார்த்துன்னு இருக்கலாமே அப்படின்னு ஒரு பேதைக்கு பொய் குறித்து அவளுக்கு பொய் குறிக்கிறான். அங்கே வா யமுனா நதி கரைக்கு வா அப்படின்னு. அது பாவம் கண்ணன் வரமாட்டான்னு தெரியும், தெரிஞ்சுட்டே கூட சரி அப்படிங்கிறது, சரி போகலாம் அப்படின்னு. இப்படியே அவளுக்கும் பொய் மெய்யனில்லை. கடைசியில் ஒருத்தர் பேசின்னு இருக்கா இல்லையா, யமுனா நதி கரைக்கான்னு சொன்னாலே அவளுக்கும் மெய்யனில்லை. யாரோ ஒருத்தையோட பேசிட்டு இருக்கானே இப்போ கண்ணா கண்ணா அப்படின்னா என்னன்னு கேட்டான் அப்படின்னு. அப்படியே ஒன்று ஆலிங்கனம் பண்ணிக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னா, நன்னா ஆலிங்கனம் பண்ணிக்க, நான் இங்கே தானே நிற்கிறேன் அப்படின்னா இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டா கண்ணனை காணும் அந்த இடத்துல. பொட்டுன்னு அவளே கீழ் விழுந்துட்டா. அவளுக்கும் மெய்யன் இல்லை மறுதிரித்தாய் உன் வளர்த்தியூடே வளருகின்றதால் உந்தன் மாயை தானே. கண்ணன் வளர்றானோ இல்லையோ மாயை வேகமாக வளர்ந்துட்டுருக்கு, இன்னும் வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. இவன் மெதுவாக தான் வளர்ந்துட்டுருக்கு. அதனால் அப்படியே அவளை பார்க்குறான். பஷ்சாதீஷன் மிலிதநயனாம் பிரேயசீம் அவள் பாவம் கண்ணன் நம்மளை பார்க்குறானா இல்லையான்னு பார்க்கலையாவோ, கண்ணை மூடின்ட்டாவோ. கண்ணன் பக்கத்தில் இருக்கான்னா அவளுக்கு தன்னையே புரியல, கண்ணை மூடின்று. இப்படி ஒரு சேவையை கண்ணன் கொடுக்கச்ச இந்த மகர்ஷி இதை பார்த்துட்டே இருக்கார், என்ன அழகாக நடக்கிறதுன்னு. திடீர்னு ஜலக்கிரீடை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவாவா வஸ்திரத்தை எடுத்து போட்டுன்னு நீங்கள் கிளம்பி போங்கோ அவாவா அப்படின்னா உடனே கரையில் வச்சிருக்கிற வஸ்திரத்தை எல்லாரும் வேகமாக வந்து எடுத்துக்கிறாளாம். எல்லாரும் வஸ்திரத்தை எடுத்துன்னு போட்டால் கண்ணனுக்கு வஸ்திரமே இல்லை.
ஆக மூலையில் ஒரே ஒரு வஸ்திரம் மாத்திரம்தான் இருந்தது. சரின்னு அந்த ஒரு வஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் சுற்றிண்டு நேராக அதையே கீழே எடுத்து கட்டிண்டு அதையே போட்டு தலைப்பாக கட்டிண்டு அப்படி வந்து நிந்தானே பார்க்கலாம். அதான் மன்னார்குடி ராஜகோபாலன். அப்படியே சேவை சாதிக்கிறான்னா அந்த மகரிஷிக்கு சேவை சாதிச்சது. என்ன அழகான காட்சி! இதே மாதிரி 20 காட்சி. மன்னார்குடி ராஜகோபாலன் அப்படியே சேவை சாதிக்கிறார். ஏக வஸ்திரத்தோட பாவம், ஒரே வஸ்திரத்தை இந்த இடையர்கள்லாம் இடுப்பில் சுற்றி அதே கச்சமாக கட்டி அதே தூக்கி தலைச்சி அப்படி தான் இன்றைக்கும் சேவை. ஆனால் ஆச்சரியமாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேவையை எடுத்து சொல்கிற ஒரு 20 ஸ்லோகங்கள். இது அழகான ஸ்லோகம். அந்த சுவாமி சொல்கிற மாதிரி ஒரு 5-6 வருஷம் வந்தால் தான் சொல்ல முடியும். இதை அதான் கணக்கு பண்ணிருக்கார் போலுக்கு, அவர் முன்னாடியே தெரியும் போலுக்கு, அதனால தான் சொல்லியிருக்கார். இப்போ என்ன கேட்டால், வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம். ஜெயந்தி சம்பவம் சொன்னார் இல்லையோ, ஜெயந்தியில் அவதாரம் பண்ணவன். அடுத்தது பிருந்தாவனச்சரம் அப்படின்னு, பிருந்தாவனத்தில் சரித்தவன், பிருந்தாவனத்தில் நடந்து போகணும். ஏன்னா இது அட்ரஸ். இது இன்றைக்கி வந்து அப்ளிகேஷனில் பார்த்தான்னா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு இருக்கும், முதல்ல நேம் அப்படின்னு இருக்கும், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அட்ரஸ். அதானே இருக்கும், அதான் சொல்லணும். அதனால் அதை சொல்லிட்டேன். அந்த அட்ரஸ் என்ன, இந்த குழந்தைக்கு அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டால் பிருந்தாவனச்சரம், அப்புறம் கேர் ஆஃப் பிருந்தாவனம். பிருந்தாவனத்தில் தான் இருக்குது, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஐயோ அந்த மாதிரி கேர் ஆஃப் பிருந்தாவனம். ஏன்னா வேறு ஏதாவது அட்ரஸ்லாம் சொல்லணுமான்னா, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்னா என்ன அர்த்தம் கேட்டால் அட்ரஸ் இல்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அது மாதிரி கேர் ஆஃப் பிருந்தாவனம் அப்படின்னு கேட்டால் அட்ரஸ் இல்லை. அவனுக்கு என்ன அட்ரஸ் நம்ம சொல்ல முடியும்? நமக்கு எல்லாமே அட்ரஸ் கொடுத்து வச்சுருக்கான் அவன் தான். கண்ணனுக்கு போய் நம்ம என்ன அட்ரஸ் சொல்ல முடியும்? பிரகலாதனை கேட்டு பாருங்க, கண்ணனுக்கு என்ன அட்ரஸ்ன்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. ஹரி இருக்கார், எங்கே இருக்கார், அவருக்கு என்ன அட்ரஸ் அப்படின்னு கேட்டான். ஹிரண்யகசிபு கேட்டான். பிரகலாதன் சொன்னார் கேள்வியே தப்புன்னு விட்டார். உன் கேள்வி தப்பு அப்படின்னு விட்டார். ஏன்னா அவனுக்கு அட்ரஸ் கிடையாது. இங்கேயும் இருக்கார் அங்கேயும் இருக்கார், பார்த்து என்ன அட்ரஸ் எப்படி கேட்க முடியும்? எப்போவுமே ஆற்றுல போய் வாச கதவை தட்டினான் ஒருத்தன், மாமி கதவை திறந்தா, மாமா இருக்காரா அப்படின்னு கேட்டான். ஆற்றுல இருக்காரா அப்படின்னா இல்லை அப்படின்னாவோ. அப்போ வெளில போயிருக்காரா அப்படின்னு கேட்டான் அவன். இல்லை இங்கே இல்லைன்னா வெளில தான் போயிருக்கான்னு அர்த்தம். இதை போய் கேட்கணுமாண்ணா? மாமா இங்கே இல்லை அப்படின்னா வெளில இருக்கான்னு அர்த்தம், வெளியில் இல்லை அப்படின்னா உள்ளே இருக்கான்னு அர்த்தம். அப்படி யார் இருக்காளோ அவகிட்ட தான் அட்ரஸ் கேட்கணும். இங்கேயும் இருக்கார் அங்கேயும் இருக்காராங்கிட்ட போய் அட்ரஸ் கேட்டால் தப்பு, பைத்தியக்காரத்தானே இல்லையா? அதில் தான் பிரகலாதன் சொன்னால் நீ கேட்குற கேள்வி தப்பு. இங்கே இருந்தால் அங்கே இருக்க மாட்டார், அங்கே இருந்தால் இங்கே இருக்க மாட்டாருங்கிற வாழ்க்கிட்ட தானே அட்ரஸ் கேட்கணும். ஆனால் குவாசம் யதிச சர்வத்ரா, எல்லா இடத்துலையும் இருக்கவங்ககிட்ட போய் எங்கே இருக்கான் அப்படின்னு அட்ரஸ் கேட்டான்னா அது பைத்தியக்காரத்தனம். நீ புரியாமல் கேட்குறேன்னு அப்பா கிட்டே சொல்கிறேன். கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யதே, ஸ்தம்பத்தில் இல்லையேங்கிறான். அதுக்கு மேலே இந்த கம்பத்தில் இல்லையே அப்படிங்கிறான். எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறான். சரி, கம்பத்தில் இல்லைன்னா வேற எங்கேயா இருக்கான்னு தானே அர்த்தம். ஆனால் அவன் வாயில் இருக்காருனே வராது போல இருக்கு. அப்படி ஒரு மகாத்மா அவன். இங்கே இருக்கார், பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்ல மாட்டான் அவன். ஏன்னா கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு எழுதினா செவுத்தில். இன்னே பக்கத்தில் ஒருத்தர் வந்தான், கடவுள் இருக்கார் அப்படின்னா எங்கே இருக்காருன்னா, நீ தான் கடவுள்னு எழுதியிருக்க இல்லையோ, அங்கே தான் இருக்கார். கடவுள் இல்லைன்னு தானே எழுதியிருக்க. அப்போ யாரோ ஒருத்தரை இல்லைன்னு சொல்லணும் இல்லையோ, யாரோ ஒருத்தரை வச்சுட்டு தானே இல்லைன்னு சொல்லணும். இது தர்க்கம்னு பேர், இது நியாயசாஸ்திரம். யாரோ ஒருத்தர் வச்சுட்டு தானே இல்லைன்னு சொல்லணும். அப்போ கடவுள் ஒருத்தர் யாரோ இருக்கார், அவர் இல்லைன்னு நீ சொல்கிற, அப்போ எங்கேயோ இருக்கான்னு அர்த்தம். உளனெனில் உளன் அவனுருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவனருவம் இவ்வருவுகள் அப்படிங்கிற நம்மாழ்வார். நீ இல்லைன்னு சொல்லு, அப்போ இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா எப்போவுமே ஒரு வஸ்து இருந்தால் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லாட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிற வஸ்துவை தான் எங்கேயா ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, எங்கேயுமே இல்லாத ஒரு வஸ்துவை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதான். வாஸ்தவம் தானே, அப்படி தானே. முயல் கொம்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏன்னா முயல் கொம்பு எங்காத்திரம் முயல் கொம்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யாராத்துலேயும் தான் முயல் கொம்பு கிடையாது. எங்காத்தில் இந்த கொம்பு இருக்குது அந்த கொம்பு இருக்குது, முயல் கொம்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, தப்பு அது. முயலுக்கு கொம்பு இல்லைன்னு வேணால் சொல்லலாம். மாட்டுக்கு கொம்பு உண்டு, முயலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு 1ஆம் கிளாஸ் பாடத்தில் வரும். அந்த மாதிரி வேணால் சொல்லலாம். அதனால் எப்போ இல்லைன்னு சொன்னியோ அப்போது நீ சொன்ன சொல்லிலும் உளன்கிற கம்பராமாயணத்தில் நீ இல்லைன்னு சொல்கிறியோ இல்லையோ, அப்போ அங்கேயே இருக்கான் பகவான். அவனை மனசில் வச்சுட்டு தானே இல்லைன்னு சொல்கிறேன். பகவானை மனசுக்குள்ளே வச்சுட்டு தானே நீ இல்லைன்னு சொல்கிறேன். இல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாதே. இப்போ கட்டாயம் இருக்கான் பகவான்.
அப்போது ஹிரண்யகசிபு கிட்ட பிரகலாதன் சொல்கிற வார்த்தை என்ன கேட்டான்னா, உங்ககிட்டையும் இருக்கான், உனக்கும் பலமாக இருக்கான் அப்படின்னு தான், அதுதான் வார்த்தை. அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாதே. அப்போ என்ன அர்த்தம் கேட்டால், பெருமாளுக்கு அட்ரஸ் கிடையாதுன்னு அர்த்தம். அதான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத அழகாக சொல்கிற. பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனத்தில் எப்படி போயின்னு இருக்கு பாரு, ஏன்னா அழகாக சொல்லணும். அட்ரஸ் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நம்பர், இந்த தெரு, இந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னு தானே சொல்லணும். அது பிருந்தாவனத்தில் போயின்னு இருக்கு பாருங்கோ அப்படி. பிருந்தாவனச்சரம், கண்ணனை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், பிருந்தாவன ஆண்டாள் கிட்ட கேட்குறாரு. ஆண்டாள் பாட்டு, பட்டிமேந்தோர் காரேரு பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய், இட்டு இருட்டு விளையாடு இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமேன்னு அட்ரஸ் சொல்கிற பாசுரம் 10 பாட்டு. பிருந்தாவனத்தில் நாங்கள் பார்த்தோம். இந்த பையனை எங்கே பார்த்தோங்கோ அப்படின்னு கேட்டால், பிருந்தாவனத்தில் பார்த்தோம். எந்த பையன் கேட்டால், இப்படி ஒரு பையன் போச்சே, இந்த பையனை எங்கே பார்த்தோங்க? எந்த பையனா? பட்டி மேய்ந்தோர் காரேரு. இந்த பட்டி மேயிற பையன் ஒன்று இருக்கே, பட்டினா இஷ்டம் போல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பட்டி மேய விட்டான் அப்படின்னா அடக்கிறதுக்கு ஆள் இல்லாமல், சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் தம்பாட்டுக்கு போயின்னு இருக்கே ஒன்று, அது பாட்டுக்கு போயின்னு இருக்கும். யாரும் என்னை கேட்க முடியாது. என்ன கேட்டால், ஸ்கூலுக்கு லீவ் விட்டான், பரீட்சையெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஸ்கூலுக்கு லீவு. இவன் என்ன பண்ண போகிறான்? ஊருக்கு போக போகிறான். அவள் தாத்தா பாட்டி ஆற்றுக்கு ஊருக்கு போய் தாத்தா பாட்டியோட கூட சந்தோஷமாக இருக்க போகிறான். 3 மணிக்கு பரீட்சையெல்லாம் முடிஞ்சு வந்த உடனே ஆற்று வாசல்லேருந்து பேக் அப்படி தூக்கி போட்டான் உள்ளுக்குள்ளே நேராக. என்ன கேட்டால், நான் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டான். காஃபி சாப்பிட்டு போடான்னா, எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நான் விளையாட போயிட்டு வரேன் அப்படின்னு நேரம் போனால், விளையாடுனா ராத்திரி ட்ரெயின் ஏறி அவன் தாத்தா பாட்டி ஆற்றுக்கு போய் இஷ்டம் போல் போஞ்சிட்டு இருக்கான். அவனை யாரும் கேட்க முடியாது ஒன்றும். அம்மாட்டுக்கு 6 மணிக்கு எழுந்துக்கிறான், இப்படி அந்த பக்கம் போகிறான், திருப்பக்கம் போகிறான், கடத்திரு பக்கம் போகிறான், இல்லை வயக்காடு பக்கங்கள்லாம் போகிறான், நதியில் போகிறான், காவேரியில் போகிறான், குளிக்கிறான், இங்கே வரான், கோயிலுக்கு போகிறான், பசங்களோட விளையாடின்னு இருக்கான்னு. ஏன் கேட்க முடியாது அப்படின்னா, லீவ் விட்டாச்சு, என்ன லீவ் விட்டாச்சுன்னு என்ன கேட்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணான்னா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு லீவ் விட்டு நேரம் இங்கே வந்துட்டான். ஸ்ரீவைகுண்டத்தில் உட்காந்து ஜெகத் ரட்சணங்கள்லாம் பண்ணிட்டு, இங்கே போய் இவாளுக்கு என்ன ஆச்சு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு வைகுண்டே பரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி அப்படிலாம் இருக்கிறத கொஞ்ச நாள் லீவ் போட்டு நேரம் இங்கே வந்து ஜாலியாக இருக்கலான்னு வந்தால் பிருந்தாவனச்சரம். பிருந்தாவனத்தில் அப்படி பட்டி மேய்ஞ்சி யார் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸ்ரீவைகுண்டம் வந்து கேட்டுருப்பா போல. பட்டி மேய்ந்தோ ஒரு காரேரு, அதுவும் ஏறு. ஸ்ரீவைகுண்டத்துலேயே கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டு நேராக ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனானா, அங்கே லக்ஷ்மி தேவி பார்த்தா நல்லா பெருத்துட்டு வந்திருக்காங்களேங்கிறாளா, வண்ணம் கூடி இருக்கு. என்ன பண்ணுங்கோ, நன்னா 125 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா வண்ணம் கூடி வந்திருக்கணும். அந்த மாதிரி சந்தோஷம் தானே, சந்தோஷத்தில் உடம்பு பெருக்கும். இங்கே இருந்தால் சந்தோஷம். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒன்றும் குறவில்லை, ஆனால் இங்கே இருக்கிற சந்தோஷம் என்ன இருந்தாலும் அங்கே வரமாட்டேங்கிறது. சில பேர் வெளியில் போய் சாப்பிட போவா, போய் ஒரு 10 நாள் எங்கேயோ வெளியூர் போய் இருந்துட்டு வந்து நன்னா சாப்பிட்டுட்டு, என்ன நன்னா சாப்பிட்ருக்குங்களே, நன்னா உடம்பெல்லாம் பெருத்திருக்கே அப்படின்னு கேட்டான். ஆமாம், அவள் ஒரு மிந்திய குழம்பு பண்ணா பாரு அப்படின்னா, ஏன் நான் பண்ணலையாங்கிறாவோ, நான் பண்ணலையா உங்களுக்கு எருமை. பட்டி மேய்ந்தோ ஒரு காரேரு, நன்னா சந்தோஷத்தில் பாராட்டணுமோ இல்லையோ, பாராட்டலை, மனைவியும் பாராட்டணும், எல்லாரையும் பாராட்டணும், நீ நன்னா பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். ஆனால் சொல்ல தெரியல இவனுக்கு, பாவம். பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லிட்டேன் ஒருத்தர், இது வர இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்பப்போ பாராட்டணும், வாழ்க்கைன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், இப்போ நீ பண்ணது நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவி 4 வார்த்தை பாராட்டணும்பா அப்படின்னு. அப்படியா சரி அப்படின்னு விட்டான். இப்போ மறுநாள் வந்து அவள் வந்து பரிமாறினா, குழம்பெல்லாம் போட்டான். உடனே ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ருச்சியாக இருக்குது, இந்த குழம்பு பண்ண கைக்கு மோதிரம் பண்ணணும், இல்லை வளையல் பண்ணி போடணும் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக பாராட்டிட்டான். வளையல் பண்ணி போடணும். கரண்டி ஒன்று வச்சுருந்தான், இந்தங்கன்னு மண்டையில் போட்டான். அவன் மண்டையில் இத்தனை நாளாக நான் தலையை பண்ணும்போது ஒன்றும் சொல்லலை, இன்றைக்கி போய் பக்கத்தாத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இன்றைக்கி போய் அந்த கைக்கு மோதிரம் போடுவாங்களா வளையல் போடுவாங்களா? அந்த மாதிரி லக்ஷ்மி தேவிக்கே போகாம இத்தனை நாளாக நாம் இங்கே போய் வெண்ணெயை சாப்பிட்டு வந்து நான் ஒரு வண்ணம் பெருத்துட்டு வந்திருக்கேன். இத்தனை நாளாக ஸ்ரீவைகுண்டத்தில் நம்மளோட இருக்கும்போது ஒன்றையும் காணும். அதான் ஏறு, அதுவும் கார் ஏறு. இன்னும் கருப்பாக வேறு இருக்காரா, ரொம்ப அழகாக இருக்கார்.
பட்டி மேய்ந்தோர், இங்கே வந்து கருப்பு அதிகமாகிடுது. பட்டி மேய்ந்தோர் காரேறு, என்ன வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு உடம்பு வளர்ந்துருக்கு. அவள் அம்மா யசோதம்மா கேட்டா ஒரு நாள், கண்ணா இங்கே வா அப்படின்னா. என்னம்மா அப்படின்னா, ஏண்டா வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டியா இல்லையா? வாத்தில் போய்னா, அம்மா நான் சாப்பிடவே இல்லைம்மா அப்படின்னா. ரொம்ப நாளாக இதை தான் சொல்லின்னு இருக்க, நீ வாயை திறந்து வெண்ணெய் சாப்பிட்டேன்னு உன் வாயில் ஒரு நாள் கூட வரமாட்டேங்கிறது. நானும் பார்த்துட்டேன். ஒரு நாள் கண்ணன் பெரியவாச்சாம்பிள்ளை அழகாக ஒரு விஷயம் சொல்வார். கண்ணன் வெண்ணெயை திருடுவதற்கு பண்ண பிரயத்தனங்களை விட அந்த திருட்டை மறைக்கிறதுக்கு பண்ண பிரயத்தனம் தான் அதிகம் விட்டார் அவர். அதுதான் அதிகம். என்ன பண்ணால் இவாகிட்டே இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் முதல்ல. அப்படியே தொடச்சுட்டுருவான், என் கையில் வெண்ணெயே இல்லையே அப்படின்வான். ஆனால் மூக்கில் வெண்ணெய் இருக்கும். என்னென்னமோ பண்ணுவான் அப்படி மறைக்கிறதுக்கு தான் நிறையா பிரயத்தனப்படுறான். ஒரு நாள் கூட நீ ஒத்துண்டதே கிடையாது. வைகளும் வெண்ணெய் கை கலந்துண்டான் பொய் கலவாது என் மெய் கலந்தானேங்கிற நம்மாழ்வார். வைகளும் வெண்ணெய் கை கலந்துண்டான், நன்னா கை நிறைய வெண்ணெய் எடுத்து நன்னா சாப்பிட்ருக்கான். 2 கையால் வெண்ணெய் எடுத்து நன்னா சாப்பிட்ருக்கான். ஒரு கையால் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. இந்த பெரிய பானைக்குள்ளே 2 கையும் ஏறார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுரட்டி. 2 கையிலையும் வெண்ணெய் எடுத்து அப்படியே விழுங்கிதான், வெண்ணெய் விழுங்கிதான். வெண்ணெய் எடுத்து வாயில் போட்டுண்டு அதெல்லாம் கிடையாது. வெண்ணெய் விழுங்கி வெள்ளிமலை இருந்தாலொத்த வெண்ணெயை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மின் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரமென்று இவ்வேழுலகும் கொள்ளும் என் செய்கேனோங்கிறார். யசோதை கவலைப்படுறான். யசோதை கிட்ட எல்லாரும் வந்து சொல்லும்போது, வெண்ணெயை சாப்பிட்டுட்டான், அவ்வளோ வெண்ணெயை சாப்பிட்டுட்டான் அப்படின்னா, ஐயோ அவ்வளோ வெண்ணெயை சாப்பிட்டா என்ன ஆகுமோன்னு கவலை யசோதைக்கு. அவளுக்கு கவலை இருக்கும் இல்லையோ, இவளுக்கு வெண்ணெய் போச்சேன்னு கவலை, இவளுக்கு இந்த பிள்ளை வயிறு போச்சேன்னு அம்மாவுக்கு கவலை. இத்தனை வெண்ணெயை சாப்பிட்டா என்ன ஆகுமோ இந்த குழந்தைக்கு. கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மின் கையெல்லாம் நெய். அதுவேளை வெண்ணெய் நெய் தயிர் பால் என்னென்னோட எல்லாத்தையும் சாப்பிட்றது வேறு. வாய் உள்ள பாலெலாம் சாப்பிட்ருக்கு. பாலை சாப்பிட்டு தயிரை சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு, பாலையும் தயிர் சாப்பிடக்கூடாதேடான்னா இல்லை உள்ளே போய் தோஞ்சுக்கும்னுட்டான். கையெல்லாம் நெய் வாய் பிள்ளை பரமன்று இவ்வேழுலகும் கொள்ளு, வயிறு பிள்ளை பரமன்று. இது என்ன வயரோ இது என்ன வாயோ என்னவோ தெரியலையே. அதான் ஒரு நாள் கூட்டு இங்கே வா அப்படின்னா. எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. அவள்லாம் சொல்கிறாளே தவிர நான் நம்பலை. நீ வெண்ணெய் சாட்டியா இல்லையா அது நீ எனக்கு சொல்லு அப்படின்னா. கண்ணன் பார்த்தான், ஏன் இந்த அம்மா நம்ப மாட்டேங்கிறான்னு புரியல. ஏம்மா நான் வெண்ணெய் சாப்பிட்டேன் வா சொன்னால் நீ நம்ப மாட்டேங்கிற, ரொம்ப சமுத்து நீ, ஏன் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னா, ஆமாண்டா இத்தனை வெண்ணெய் சாப்பிட்டதுக்கு கொஞ்சமாவது நீ வெளுப்பியான்னு பார்க்குற, வெளுக்க மாட்டேங்கிறேன்னா. எந்தையாவது அவ்வளோ வெள்ளையாக தானே இருக்குது வெண்ணெய் இருக்குது, நீ என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சமாக வெளுப்பியாக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் வெளுக்க நாளுக்கு நாள் கருப்பு அதிகமாகிட்டே இருக்கே அப்படிங்கிறாங்க. வெளுக்க காணுமேடா, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு. அம்மா அதை ஏம்மா கேட்குற, ஏன்டா இப்படி ஒரே கருப்பாக இருக்க, பிறக்கும் போதே கருப்பாக பிறந்துட்டான், நாளுக்கு நாள் ஏன்டா கருப்பாக இருக்க அப்படின்னா. கண்ணன் சொன்னால், அம்மா இந்த யமுனா நதியில் குளிச்சே நான் கருப்பாயிட்டேன். அது கருப்பு, அது யமுனா நதி கண்ணக்கரையில் இருக்கும். இந்த யமுனா நதியில் குளிச்சே நான் கருப்பாயிட்டேம்மா அப்படின்னா. பக்கத்தில் பலராமன் வந்து, இல்லைம்மா நம்பாத அப்படின்னா. நானும் தான் குளிச்சுட்டு இருக்கேன், நான் வெள்ளையா இல்லையண்ணா, நம்பாத நான் சொல்கிறேன் கேடு அப்படின்னா. என்னடா அப்படின்னா, இவன் குளிச்சு தான் யமுனா நதி கருப்பாயிடுத்துன்றா. இவன் குளிச்சு யமுனா நதியே கருப்பாயிடுது. காளிந்தி காந்திஹாரி கலையதுவ புஷா காளிமா கைட்டபாரேஹே அப்படி. இதுவும் தேசிய ஸ்லோகம்தான். யமுனா நதியே கருப்பாக்கினவன்கிறார். காளிந்தி காந்திஹாரி எல்லாம் ஒரு பெருமை. கலையதுவ புஷா காளிமா கைட்டபாரேஹேன்னு வேற சொல்கிறார். கைட்டபாரேன்னா ஹயக்ரீவன் சொல்கிறார் அவர். ஹயக்ரீவன் வெள்ளைன்னு இருப்பார், எப்பவுமே நல்ல வெளுப்பு ஹயக்ரீவன். ஆனால் ஹயக்ரீவன் கருப்புங்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஹயக்ரீவன் வந்து ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிங்கிறார். நிர்மலமான ஸ்பட்டிகம் போல சுத்த சத்துவமூர்த்தி ஞானமூர்த்தி வெள்ளைன்னு இருப்பார் ஹயக்ரீவன். ஆனால் ஏன் கருப்புன்னு சொல்கிறார் தெரியுமோ இல்லையோ, அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதில் ஒரு ஆற்றுல கண்ணனை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தா, விசேஷமாக பூஜை பண்ணிகிட்டு இருப்பான். அவ்வாத்தில் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கிற கண்ணன் கண்ணங்கரேன்னு இருப்பான். கண்ணன் ரொம்ப பிடிக்கும்.
அவளுக்கு நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பூஜை பண்ணிட்டு இருப்பாள். பக்கத்தில் ஒரு குழந்தை பையன் ஒருத்தன் இருந்தான். அதுக்கு சரியாக படிப்பு வரலை. இன்னும் பக்கத்தில் ஆச்சாரியன்கிட்ட போய் கேட்டா, இதுக்கு படிப்பு வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு ஸ்லோகம். இது மந்திரம். இது சொல்லிட்டு இருந்தால் போகும், படிப்பு நன்னா வந்துடும் அப்படின்னார். உண்மையிலே பெரிய மந்திரம் இது. பல இடத்துல நிறையா பேருக்கு இதை சொல்லி திருவனந்தபுரத்தில் ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணான், பரீட்சைக்கு பத்தாம் கிளாஸ் பரீட்சைக்கு 10 நாள் முன்னாடி என்கிட்ட வந்தான். அவன் எனக்கு சம்ஸ்கிருதம் வரவே மாட்டேங்கிறது, சம்ஸ்கிருதத்துக்கு ஏதாவது வழி பண்ணுங்கோ அப்படின்னா. நான் தானே இந்த 10ஆம் கிளாஸ் புஸ்தகம்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தானா அதில் ஒன்றும் புரியல சரியா. சரி கொஸ்டின் பேப்பர்லாம் கொண்டு வா அப்படின்னேன். அவன் அம்மா வேறு சொல்லிட்டா, இவனுக்கு எதாவது வழி பண்ணுங்கன்னு. சரி கொஸ்டின் பேப்பர்லாம் கொண்டு வந்தான். பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் இருந்தால் கொண்டான்னு. 3 வருஷத்து கொஸ்டின் பேப்பரை நீ ப்ரிப்பேர் பண்ணால் எப்படியாவது ஜெயிச்சுடலாம், பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னுட்டேன். அப்போ 3 வருஷத்து கொஸ்டின் பேப்பரை உட்காந்து வச்சு அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பரீட்சை வச்சேன். அதில் பார்த்தா 28 மார்க் வாங்கினான். சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்து இன்னொரு பரீட்சை வச்சேன். அதில் 22 வாங்கினான். உடனே 3ஆவது பரீட்சை வைக்கிறதுக்கு எனக்கு பயமாயிடுது அப்படின்னு. இவன் பாட்டுக்கு கீழே போயின்னு இருக்கான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பரீட்சைக்கும் நாள் இல்லை. உடனே அவன்கிட்ட இங்கே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு. என்னன்னு கேட்டான். இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தேன். நான் ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன், இந்த ஸ்லோகத்தை நித்தியம் சொல்லின்றேன். பரீட்சைக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை நல்லா 10 தடவை சொல்லு, ஹயக்ரீவோட தியானம் வரைட்டு கிளம்பி போ பரீட்சைக்கு அப்படின்னு விட்டேன். நான் அவனுக்கு சரி அப்படின்னு விட்டான். அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தேன். அந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டான். அவன் வாங்கிட்டான், எழுதி வச்சுட்டான். அவன் சொல்கிறேன்னுட்டான். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன். லீவில் ஊரில் இல்லை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு கவர் நிறைய லட்டெல்லாம் எடுத்துகிட்டு நேரம் அங்கேருந்து வந்தான். எல்லாத்தையும் மாமா என்னங்க நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னுட்டான். இல்லை ரொம்ப சந்தோஷம்பா, அண்ணா பாஸ் பண்ணிட்டேன். என்ன மார்க்குன்னு கேட்டேன். 46 மார்க் வாங்கினேன், நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. 11 மார்க் அதிகம் அப்படின்னா. எப்படிரா அப்படின்னு கேட்டேன். 35 வாங்கினா பாஸு, இப்போ 11 மார்க் அதிகம் தானே, அதனால் 11 மார்க் நான் அதிகம் வாங்கிடுறேன். நான் 35 வாங்கினவனும் பாஸு, 46 வாங்கினவனும் பாஸுன்னா வெறுமை வீணா இதுக்கு 11 மார்க் கூட வாங்கணும்னு சில பேருக்கு தோணும். அந்த மாதிரி தோணி போச்சு அவனுக்கு. நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படியா, எப்படி பாஸ் பண்ண, என்ன கேள்வி கேட்டா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லி கொடுத்தவங்க ஒரு ஸ்லோகம் ஹயக்ரீவனை வச்சு அந்த ஸ்லோகத்தை இதுக்கு சொன்னேன், இதுக்கு மாத்திரம் இல்லை எல்லா பரீட்சைக்குமே அதை தான் சொன்னேன், அதனால் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. எல்லா பரீட்சைக்கும் பாஸ் பண்ணுறது இது வழியாக வச்சுட்டான் அவன். அந்த மாதிரி பாஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த ஹயக்ரீவன் என்ன பண்ணுவார், எல்லாரையும் பாஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த விஷயத்த சொன்னார் அந்த ஆச்சாரியன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹயக்ரீவன் திருமேனி வாங்கினார். நல்லா வெள்ளைன்னு இருக்கக்கூடிய ஹயக்ரீவனுடைய ஒரு திருவிக்கிரகம் ஒன்று, அதை வாங்கி அதை பூஜையில் அந்த ஹயக்ரீவனை வச்சுட்டு நித்திய ஞானானந்தமயந்தே நம்மளை படிக்காகிறோம். அப்பா எனக்கு நல்ல அறிவை கொடுக்கணும், நல்ல புத்தியை கொடுக்கணும், நல்ல ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பிரார்த்திச்சுன்னு புஷ்பங்கள்லாம் சமர்ப்பித்தான். இந்த பக்கத்தில் ஹயக்ரீவன் பக்கத்தில் கண்ணங்கரேல்னு கண்ணன். இவன் வெள்ளைன்னு இருக்கா. கண்ணன் பார்க்குறா, இவன் என்ன இப்படி நம்மளை விட்டுட்டு ஹயக்ரீவன் பின்னாடி போய் என்னென்னமோ வேணும், இதை வேணும், அதை வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கானே, இது என்ன இருக்குது இந்த ஹயக்ரீவன் கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஞானத்தை கொடுத்துருக்கார். ஹயக்ரீவன் குதிரை முகத்தில் இருந்து ஞானத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா, நான் மாத்திரம் ஞானத்தை கொடுக்கலையா, நானும் தான் பகவத்கீதை சொன்னேன். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், அவர் குதிரை முகத்தில் கொடுத்தார், நான் குதிரையை ஓட்டிகிட்டே கொடுத்தேன் பகவத்கீதையை. ஆனால் அவருக்கு இருக்கிற மவுசு நமக்கு இல்லை போகிறது. சரி பார்த்துக்கிறேன். சரி அவர் வெள்ளையாக இருக்கார் போல இருக்குது, அதனால் அவருக்கு ஒரு பெருமை, வெள்ளைக்காரன்னா ஒரு பெருமை இருக்கும், அதனால் வெள்ளையாக இருக்கார். அவன் சொன்னால் தான் கேட்பா, நம்ம சொன்னால் கேட்க மாட்டா. பகவத்கீதைக்கே வெள்ளைக்கார அர்த்தம் இதுனா வச்சுக்கோங்க, உன்னை வாங்கி படிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு. இங்கே சுவாமி எழுதினா படிக்க மாட்டா அதை. அப்போது வெள்ளையாக இருந்தால் ஒரு மவுஸ் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தான். கண்ணன் பார்த்தான், சரி கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு விட்டான். இப்போ நித்தியம் பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கான். இப்படியே 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டான். ஆச்சாரியன் வந்தார். ஆச்சாரியன் கூப்பிட்டு வச்சு உங்கள் அனுகிரகத்தினால பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா. இது யார் அப்படின்னு கேட்டான்னா, வரதா ஹயக்ரீவன் வேலை பண்ணான்னா. ஹயக்ரீவன் ஏன் கருப்பாக இருக்கார் அப்படின்னு கேட்டான். தெரியலையே அப்படின்னா, இந்த கண்ணம் பக்கத்தில் உட்காந்து அவரும் கருப்பாகிட்டார் அப்படின்ட்டு. எங்கேயாவது தள்ளி இருந்தால் பரவாயில்ல, ஸ்பட்டிகன் தானே, கண்ணனோடு சேர்ந்து ஹயக்ரீவனும் கருப்பாகிட்டார்னு இந்த ஸ்லோகத்துக்கு தாற்பயம். அப்போது காலிந்தி காந்திகாரி கலையத்து வபுஷா காலிமா கைட்டபாரே. கண்ணனுடைய கருப்பு நமக்கும் வந்துருத்தனா ரொம்ப நல்லது. இங்கே மனசில் இது ரொம்ப க்ஷேமமாக, இது ரொம்ப உத்தேசியமாக. ஒரு இருட்டீரே நமக்கு உத்தேசியம் அப்படிங்கிற ஓர் இரவு, அந்த ராத்திரி தானே நமக்கு உத்தேசியம்.
கண்ணனை சேர்த்து வச்ச ராத்திரி. ஏன் வந்தே பிருந்தாவனச்சரம். அதனால் பிருந்தாவனச்சரம், அதில் அந்த பிருந்தாவனத்தில் கண்ணன் எப்படின்னா பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய். பலதேவனுக்கு கீழ்கன்று, பலதேவனுக்கு சின்ன, இவன் பட்டிமேயிறவன், இஷ்டம் போல தெரிகிறவன். ஆனால் பலதேவன் வந்துட்டா போகிறோம், இன்னும் அண்ணா அண்ணான்னு பின்னாடி போகிறவனா. பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய். அப்போ ஏறு, கார் ஏறு. ஒரு காளையாக இருக்கிறவன் பலதேவன் வரைச்ச கண்ணுக்குட்டியாக மாறிடுறான். பலராமன் வரைச்ச மாத்திரம் என்ன கேட்டால் கௌரவம். என்னடா அவன் சொல், இவர் இருக்கார் இந்த பலராமன் சீவை குண்டத்திலேருந்து வந்திருக்கார். ஆதிசேஷன் தானே, சீவை குண்டத்தில் ஒருத்தர் வந்திருக்கார். இவர் நேரம் மொத்த கதையை அங்கே போய் சொல்லிட்டு போகிறார். அதனால் மெதுவாக அவர்கிட்ட கொஞ்சம் இதுவாக நடத்துக்கலாம். நம்ம ஊருக்கு போச்சா, நம்ம ஊருக்காரரே யாராவது ஒருத்தர் வந்தார்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையை அடக்கி வாசிக்கணும். அதனால் இல்லாட்டா அவர் அங்கே போய் ஏதாவது சொல்லிவிடுவார், இல்லை அங்கே இருக்கிறத இங்கே சொல்லுவார், இல்லை இங்கே இருக்கிறத அங்கே சொல்லுவார். எதுக்கு வம்பு? அதனால் அவரை கூட்டு இங்கே வரும். என்ன கேட்டால் காரில் உட்காரும் போகலாம். அவரையும் கூப்பிட்டு காரில் உட்காந்து வச்சு நைசின் பண்ணோம். எங்கே போகிற வெளியே எங்கேயா இறக்கி விட்டு போயிடலாம் சௌரியமா. அதனால் பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர்க்கு ஓர் கீழ்கண்டாய். பலதேவன் சொல்கிறதா, அண்ணா நீ என்ன சொல்கிறியோ கேட்குறேன் அப்படின்னு, அண்ணா சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்றான். இட்டிருட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. இட்டிருட்டு விளையாடுறது, இஷ்டம் போல் விளையாடின்றது. இப்படி போச்சே பார்த்தீங்களா, இந்த பக்கம் எங்கேயாவது இருந்ததா அப்படின்னு கேட்டால் பிருந்தாவனத்தை கண்டோமேங்கிறவா. பிருந்தாவனத்தில் பார்த்தோமே அப்படிங்க. என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி. ரொம்ப இஷ்டமாக பசுக்கள் மேய்க்கிறதுனா ரொம்ப இஷ்டம் கண்ணனுக்கு. பசுக்களை மேய்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மனுஷால மேய்க்கிறத காட்டில் அது ரொம்ப சௌக்கியமாக இருக்குது. பசுக்களை மேய்க்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது, இவாளை மேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது. பசுக்கள் பாவம் பின்னாடியே வந்துட்டுருக்கு, காலையே உரசின்று. கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணும்போது கிருஷ்ணன் பின்னாடி வந்து கிருஷ்ணனுடைய காலை உரசி நின்று அவனுடைய முகத்தை முன்னாடி எட்டி பார்க்குறது. இது இருக்கிறது பின்னாடி, ஆனால் முகத்தை மாத்திரம் முன்னாடி நீட்டு கண்ணனுடைய முகத்தை பார்க்குறது மாடு. அப்படி தானே இருக்குது. கண்ணன் பார்க்குறான், ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பசு மாடு. இதை பார்த்தாவது எல்லாரும் கற்றுக்க மாட்டாளா? கண்ணன் திருவடியை சரணாகதி பண்ணி பலனுக்கு கண்ணன் முகத்தை பார்த்துருக்கணும். சரணாகதிக்கு கண்ணன் திருவடி, பலனுக்கு கண்ணன் முகம். நீ எப்போ கொடுக்குறியோ, என்ன பலன் கொடுக்குறியோ அது கொடு. என்ன பலன் வேணும்னா உன் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறதே தான் பலன். அந்த பலனையே எனக்கு கொடு அப்படியா. ஏன்னா உந்தன்னோடு உற்றோமே ஆவோங்கிறது தான் பலன். உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிறது தான் பலன். மற்ற இனங்காமங்கள்